ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் ரீடிங். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற பர்சன் அது யாராக இருந்தாலும் சரி, லவ் ரீடிங்னால் வந்து லவ் பண்ணுறவங்க தான் அப்படின்னு இல்லை. ஓகேங்களா? இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இது வந்து உலகம். ஓகேங்களா? இது உலகம். அதை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இந்த சைடில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்படின்றப்போ இந்த சைடில் வந்து ஒரு வான்ஸும் இந்த சைடு ஒரு வான்ஸ். ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த சைடு 2 இருக்குது. ஆனால் வந்து ஒன்று மட்டும்தான் பிடிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? பிடிச்சிட்டு இருந்தப்போ டிட்டர்மினேஷனாக ஓகே இந்த மட்டும்தான் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் இது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை நான் விடமாட்டேன். ஏன்னா வந்து விருப்பம் இருக்கிறதுனால வந்து நான் ஒன்றும் விடமாட்டேன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அதர் கண்ட்ரியாக இருக்கனால உங்களை விட்டு தூரமாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது போடணும். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே பூ இருக்குது. ஓகேங்களா? பூ பற்றி இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நல்லது தான். ஓகேங்களா? தப்பான விஷயம்லாம் கிடையாது, நல்லது தான். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ் வரேன். இதுக்கு நான் வந்து வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படின்றப்போ வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து 2 வான்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஆனால் வந்து அந்த சைடில் அவங்க சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த சைடில் அந்த வான்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால் என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்கள வந்து சுத்தமாகவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஹையர் கமிட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆனால் வந்து நான் என்ன எடுத்தேன்னா வந்து 2 கார்டு போடலாம். ஏன்னா வந்து இது ஒரு கார்டு, இது ஒரு தனித்தனியாக போட்டு பார்க்கலான்றப்போ வந்து என்ன தோணுதுன்னா, என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் லவ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு வேறு ஒருத்தர் வந்து அதான் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா கல்யாணம் அடுத்தவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா அவங்கள சுத்தமாக பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் கூட பார்க்கல. ஏன்னா வந்து சோல்மேட். ஓகேங்களா? சோல் கனெக்ஷன், பார்ட்னர்ஷிப், சோல் கான்ட்ராக்ட், லைஃப் பார்ட்னர். அதாவது வந்து இந்த ஒரு வான்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சைடில் வந்து பூ இருக்குது. ஓகேங்களா? இந்த சைடில் பூ இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நல்ல அறிகுறி தான். உங்களை தான் வந்து அவங்க நல்ல கேரக்டரான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டாண்டிங் இதில் நிற்குது. ஆனால் வந்து வெறும் அந்த இது போட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே தான் நிற்க வச்சுருக்காங்க. அப்படியே நிற்க வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. இதை வந்து அவங்க கண்டுக்கவும் இல்லை. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பூ, இந்த சைடில் பூ இருக்கிறதுனால நல்லது. ஓகேங்களா? நல்லது தான் குறிக்குது. ஓகேங்களா? பிடிச்சிட்டு இப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா உங்களை தான் உலகமாக நினைக்கிறாங்க அப்படின்றப்போ சோல்மேட். ஓகேங்களா? சோல்மேட் அதை பற்றி தான் இதை குறிக்குது. ஓகேங்களா? ஏன்னா சோல் கனெக்ஷன் என்னென்னா உங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு ஆத்ம நட்பு இருக்குது. அதேமாதிரி வந்து கனெக்ஷன், இது வந்து ஆத்ம லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் பண்ணனா லைஃப் ஃபுல்லாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ஒரு கார்டு ஷிப்பிள் பண்ணுறப்போ ஒரு கார்டு தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. ஸோ அப்போனான்றப்போ சோல்மேட். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்கவுங்க சோல்மேட் ஆகட்டும், கார்மிக ட்வின்னு, சோல்மேட் ட்வின் ஃப்ளேம், இதெல்லாம் வந்து அவங்க அனுபவத்தில் தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் நான் என்னோடய அனுபவத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கும், அதை வச்சு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களை மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து உங்கள் பக்கம் தான். ஓகேங்களா? இந்த பக்கம் அவங்க சுத்தமாக
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க சுத்தமாக வந்து இது பண்ண விரும்பலை. ஓகேங்களா, அதை பற்றி தான் இது வந்து சொல்லுது. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல கார்டு தான். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கார்டுக்கு போடுறப்போ வந்து இது வேறு மாரி மீனிங் வரும். ஓகேங்களா, ஓகே. அதனால் வந்து இது இது எஸ் ஆர் நோ மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எஸ்ன்னு தான். இது வந்து கூகுளில் போட்டு பார்த்தா வேறு மாரி வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, உங்கள் ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.